ஹாய் ஹலோ வெல்கம் டு வானம் தையல் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என் பொண்ணு வேர் பண்ணியிருக்கிற இந்த மாதிரி மாடல் பட்டு பாவாடை எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து என்னுடைய சேனலில் இந்த மாதிரி பட்டு பாவாடை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, இன்றைக்கி நம்ம அளவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து எனக்கு நான் 1 மீட்ரு துணி தான் எடுத்திருக்கேன். அதை 4 ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நான் வந்து மேலே பாடிக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, அவளுடைய பெட்டிக்கோட் அளவு தான் நான் எடுத்திருக்கேன். அதான் நம்ம ஃபிட்டாக தைச்சிருப்போம் இல்லையா, அதனால நான் அந்த அளவையே எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒன் சைடு ஸ்லீவ் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக அந்த மாதிரி இருக்க மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிடணும். அதனால் நான் அந்த அளவையே எடுத்திருக்கேன். அதில் வந்து நெக்குக்கு மார்க் பண்ணியிருக்கேன், ஸ்லீவுக்கும் நான் அந்த இது மார்க்கே பண்ணியிருக்கேன். அதாவது அதில் எவ்வளோ இருக்கோ அதை உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக அந்த ஸ்லீவை அந்த ஆம்கோல் சைஸையே நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு எல்லா பாடி சைஸு இதுதான் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் தான். என்னன்னு பார்த்திங்கன்னா, கையோட ஆம்கோல் அளவு வந்து எனக்கு கொஞ்சம் கீழே இறங்கி வரணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு சைடு வந்து இது கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, ஒரு 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 இன்ச் அளவுக்கு நான் கீழே இறக்கி, அதாவது இந்த பெட்டிக்கோட் சைஸ்லேருந்து 1 இன்ச்சு கீழே இறக்கி போடும்போது தான் நமக்கு வந்து போட்டிருக்க அந்த ஆம்கோல் வந்து கரெக்டாக இதில் மார்க் ஆகும். அதை பார்த்துக்கோங்க. நான் இப்போ மார்க் பண்ணுறேன்னா எனக்கு அந்த அளவுக்கு தான் ஆம்கோல் வேணும். அதனால் அதை எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு வரணும் அப்படிங்கிறனால அந்த அளவுக்கு நான் ரவுண்டாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் கரெக்டான அளவு. இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாடியை இப்போ கட் பண்ணதுக்கு பிறகு மிச்சம் கீழே இருக்கிறது வந்து நமக்கு பட்டு பாவாடைக்காக தேவைப்படுது. கீழே வந்து பட்டு பாவாடைக்கு வந்து நம்ம அந்த ஃபிக்ஸ் வைப்போம் இல்லையா, அதுக்கு அந்த மீதி வந்து எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடணும். எக்ஸஸாக இருக்கிறத எடுத்து வச்சுக்கிட்டோம்னா மேலே வந்து இந்த டிசைன் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன பார்ட்டு நமக்கு தேவைப்படுது. அது வந்து 3 இன்ச்சுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த சைடு 1/2 இன்ச், இந்த சைடு 1/2 இன்ச் ஃபோல்டு பண்ணி ஊடால இருக்கிறது தான் நம்ம ஃப்ளிக்ஸ் பண்ணி அந்த மாடல் நெக்குக்கு வைக்க போகிறோம். இது வந்து நமக்கு ஒரு சைடு தான் இப்போ ஸ்லீவ் தேவைப்படுது. அப்போ இன்னொரு சைடு வந்து அந்த இது வந்து தேவைப்படாது. அதையும் அந்த கை ஆம்கோல் அளவுக்கு நல்லா ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து கரெக்டாகவே இருக்கும். இந்த பாவாடையோட லென்த்து வந்து நான் என்னென்னா, அவளுடைய பெட்டிக்கோட்டு வந்து காலோட லெக்கில் முட்டை அளவுக்கு தான் நான் அந்த பெட்டிக்கோட்டு இருக்கும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதிலேருந்து 3 இன்ச் இறக்கம் கூடுதலாக வச்சுருக்கேன். வச்சு தான் கீழே ஃபுல்லாக வர வரைக்கும் போட்டிருக்கேன். அதனால் நம்ம கை வச்சுருக்க அளவுக்கு தான் எனக்கு தேவைப்படுது. அதை 2ஆக மடித்து போட்டு 2ஆக கட் பண்ணி 2 பார்ட்டாக எடுத்துக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு இது வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதை வந்து அது வந்து மாடலுக்காக நம்ம தூரக்கி எறிய வேண்டாம், மாடலுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிச்சிங் வீடியோ வந்து அடுத்த வீடியோ வரும். ஓகே, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.